इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து நான்காவது மந்திரம். அநீஜதேகம் மனசோ ஜவீயः நைனத்தேவாः ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதः அன்யானத்தேதி திஷ்டத் தஸ்மின் அப்போ மாதரிஷ்வா ததாதி. இது ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல நாலாவது மந்திரம். இந்த மந்திரத்திலே இந்த உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆத்மஸ்வரூபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆத்மஹனஹ ஆத்மஹத்திய பண்ணிக்க கூடியவர்கள் அப்படின்னு நிந்தித்தாரோ, ஆஹா அந்த ஆத்மசத்துவஸ்வரூபத்தை இப்ப வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டார். இதைதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு. முதல்ல ஆத்மா எப்படி இருக்கு, முதல்ல அதனுடைய சில விசேஷங்கள் எல்லாம் வர்ணிச்சோம்னா அப்ப நமக்கு எது ஆத்மா அப்படின்னு நாமளா கண்டுபிடிச்சுக்கணும். இங்க பல வாக்கியங்கள் நம்ம சொல்லலாம். முதல்ல அநேஜத்து தத்து ஏகம் தத்து மனசோ ஜவீயஹ தத்து, எல்லாத்தையும் அந்த தத்துங்கிறத சேர்க்கலாம். தேவாக ஏனத்து ந ஆப்னுவன் தத்து பூர்வமர்ஷத் தத்து தாவதः அன்யான் திஷ்டத் அத்யேதி தஸ்மின் மாதரிஷ்வா தஸ்மின் அப்போ ததாதி. இந்த மாதிரி வாக்கியங்கள் இதுல வந்தது. நம்ம முதல் இத பார்ப்போம். தத்து அநேஜத். ஏஜத்னா ஆடக்கூடியது, ஏஜர் கம்பெனி, அசைஞ்சு ஆடக்கூடியது, அப்படி வச்சுக்கலாம். ஆனா அநேஜத் இது அப்படி இல்லை, இது அசையாதது அப்படின்னு அர்த்தமாகும். இதுக்கு சலனம் கிடையாது, சலனமான சுபாவம் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார், அதனுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, சலனம் அப்படிங்கறத தன்னுடைய நிலையிலிருந்து நழுவி மாறுதல் ஏற்படுவது அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த சலனம் ஆத்மாவுக்கு கிடையாது. அப்படின்னா சர்வதா ஏகரூபம், அதுக்கு அர்த்தம் சொல்றார், எப்போதும் ஏகரூபமாக இருப்பது. ஆத்மாவில எந்த மாறுதலும் கிடையாது, அது எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுதான் அநேஜத்து அப்படிங்கிற பதத்தினால நமக்கு தெரிகிறது. அந்த ஆத்மஸ்வரூபமானது எந்த மாற்றமும் இல்லாதது. அடுத்தது அந்த ஆத்மஸ்வரூபம் ஏகம். அதுக்கு என்ன அர்த்தம், சர்வ பிராணிகளிடத்திலும் இது ஒன்றாக இருக்கிறது. இப்ப நாம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆத்மா இருக்குன்னு தானே நாம நினைச்சுப்போம். ஆனா அப்படி இல்லை. உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் எல்லா பிராணிகள், அதாவது எறும்புல இருந்து எடுத்து சர்வபூதேஷுன்னு போட்டிருக்கார், அத்தனை பிராணிகளிடத்திலும் ஆத்மா ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு ஆத்மா தான் மொத்தமே. அப்புறம் மூணாவது இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றது, மனசோ ஜவீயஹா. ஜவஹானா வேகம், ரொம்ப வேகம் உள்ளதுக்கு ஜவவத்துன்னு சொல்லுவோம், ஜவவத் தரம். மனசு ரொம்ப வேகம்னு சொல்லுவா இல்லையா, வாயு வேகம், மனோவேகம். இங்க இருந்துட்டு எங்கேயோ இருக்கிற விஷயத்த அந்த மனசு சிந்தனை பண்ணும் அப்படின்னா அவ்வளவு தூரம் போயிடுறது, அது ஜடார்னு போயிடுறது.
அப்படின்னா அத்தனை வேகம்னு சொல்லுவா. ஆனா இதுல ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அந்த மனதை காட்டிலும் அதிகமான வேகம் கொண்டது. ஜவவத் தரம் ஜவீயா, மனசை காட்டிலும் வேகம். அப்படின்னா நமக்கு ஒண்ணும் புரியலைன்னு சொல்லணும். இத இப்ப சித்தம் முன்னாடி இது அசையாததுன்னு சொன்னாங்க. ஆத்மஸ்வரூபம் அநேஜது, அதாவது அசைவு இல்லாதது. வேகம்னு சொன்னா அது நிச்சயமா அசையக்கூடியதாகத்தானே இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறது, சீக்கிரமா போகிறது, அதுக்கு தானே வேகம்னு பேரு. அங்கதானே அதுதானே வேகவான், வேகவத்துன்னு அதைத்தானே சொல்லுவோம். இது மனசை விட வேகமாக போறது அப்படின்னு சொல்லிட்டு அசையாததுன்னு சொன்னா அது எப்படி புரியலையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றா, இந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொன்னேன், அதாவது அதனுடைய உண்மையான ரூபம், அதை பார்த்தோம்னா அசைவு இல்லாதது. ஆனா அதோடு ஒரு உபாதியை சேர்த்து பார்த்தோம்னா அது ரொம்ப வேகம் உள்ளதாக. நான் இதுக்கு உதாரணம் என்ன சொல்வேன்னா, நம்ம ஆகாசத்துல பார்க்கக்கூடிய சூரியன் ஜலத்துல பிரதிபிம்பமாகவும் பார்ப்போம், தெரியும். ஆனா ஜலம் அசையும் போது சூரியன் அசையும். ஆனா மேல பார்த்தா அசையும் போது மேல சூரியன் அசையாது. அப்படின்னா அசையாத அந்த சூரியன் ஜலம் அசையும் போது இங்க அசையிறது அப்படின்னு சொல்லும். அப்படி பார்க்கறச்ச மனசு வேகமா போறது, மனசை விட இந்த ஆத்மஸ்வரூபத்தை வேகம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இத எப்படி பாஷ்யக்காரர் இங்க சமாளிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன கதை சொல்லுவாளோ இல்லையோ, ஆமை முதல்ல கதை. ஆமை மெதுவாத்தான் போகும், ஆனா முயல் ரொம்ப வேகமா ஓடும். ஆனா அந்த கதையில முயல் போய் சேரும் போது அங்க ஆமை முன்னாடியே இருந்திருக்கு, அது போய் சேர்ந்து விடுத்து. அப்படின்னா என்ன ஆச்சு? அது இதை விட வேகம்னு தானே ஆச்சு. முயல் என்ன நினைக்கணும், நம்மளை விட முன்னாடி வந்துட்டுதே அப்படின்னு சொன்னா, இவர் போன இடத்துல எல்லாம் அது இருக்குன்னு சொன்னா, இது போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்குன்னு சொன்னால், இந்த உபாதியை வச்சு பார்க்கும்போது அது முன்னாடியே வந்து சேர்ந்ததாக இருக்கு. அதனால மனசை விட வேகமானது, வேகம் உள்ளது அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் வியாபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்வரூபம். மனசுங்கிறது அப்படி இல்லை. ஆக இந்த மனசு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இந்த ஆத்மஸ்வரூபம் முன்னாடியே இருக்கு, மனசு போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறதாக தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசை விட வேகம் உள்ளது அப்படின்னு கவுனமாக வர்ணிக்கிறது. இது அப்படியே அர்த்தம் எடுத்துக்க முடியாது. மனசோ ஜவீயஹா இதாச்சு. ஏனத்து தேவாக ந ஆப்னுவன். அப்ப விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, அநேஜத்துங்கிறது அது உண்மையான ஸ்வரூபம், நிருபாதிகமான ஸ்வரூபம். உபாதி சேர்ந்தால் உபாதியை விட வேகம் அப்படிங்கிறது ஔபாதிகமான ரூபம் கொண்டது. அனௌபாதிகமான ரூபம் ரெண்டையுமே இங்க இந்த மந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நைன தேவாகா ஆப்னுவன். இந்த இடத்துல தேவாகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா, தியோதனார்த் தேவாகா சக்ஷுராதீனி இந்திரியாணின்னு அர்த்தம் பண்ணி. நமக்கு இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, கண்ணு காது மூக்கு, இதெல்லாம் தேவர்கள்னு சொல்லும். ஏன் அப்படின்னு சொன்னா, தியோதனம் ஒரு ஞான பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு, ஒரு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சாதனமாக இருக்கு. அதனால தியோதனம் பண்றது, விஷயங்களை தெரியப்படுத்துறது. அதனால இது தேவர்கள் இந்திரியங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கு. தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள்னு அர்த்தம் வச்சுக்கல, நமக்கு இப்போ பிரசங்கம் அதுக்கு அனுகூலமாக இல்லை. அப்ப இந்த சக்ஷுராதி இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்கள் ஏனத்து இப்ப சொல்லி கொடுத்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை ந ஆப்னுவன் அடையவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த இந்திரியங்கள் இந்த ஆத்மஸ்வரூபத்தை காண்பித்துக் கொடுப்பதில்லை. கட்டம் அங்க இருக்கா, என் கண்ணு அதை பார்த்து இருக்குன்னு காண்பிச்சு கொடுத்துரும். இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னு சொல்லும், ஏதோ ஒண்ணு காண்பிச்சு கொடுத்துரும். ஆனா ஆத்மா இருக்கா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்திரியங்கள் நமக்கு தெரிவிப்பது இல்லை. இந்த அர்த்தத்துல ஏனத்து தேவாக ந ஆப்னுவன், இந்திரியமானது தனக்கு பிரகாசியமாக தெரியப்படுத்தும் பொருளாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைவதில்லை. மற்ற விஷயங்களை இந்திரியம் தெரியப்படுத்தி தனக்கு தெரியப்படுத்தும் பிரமேய பொருளாக அந்த வஸ்துவை அடைந்து விடுகிறது. ஆனா ஆத்மஸ்வரூபத்தை அதனால் தெரிவிக்க முடியவில்லை. ஆகையால அதுக்கு இது பிரமேயமாக ஆகாது. அதனால இந்த இந்திரியங்கள் ஆத்மஸ்வரூபத்தை அடைவதில்லை. அதுக்கு ஒரு காரணமாக பூர்வம் அர்ஷத்துன்னு சொன்னார். இந்த அர்ஷத்து அப்படிங்கிறது ரிஷங்கிற தாத்து கத்தியர்த்தகமான தாத்து. இந்த கத்தியர்த்தகமான தாத்துக்கு அர்ஷத் அப்படின்னு பிரயோகம் வந்திருக்கு. அதுலயும் பூர்வம், பூர்வம் முன்னாடியே அப்படிங்கிற அர்த்தத்துல பூர்வம் அப்படிங்கிற ஒரு பதம் இங்க இருக்கு. அர்ஷத் அப்படிங்கிற இந்த பதத்தை நாம முன்னாடியே போனது, இதை விட வேகமாக, இப்ப மனசை விட வேகமாக போகிறதுன்னு சொன்னோம் இல்லையா. மனசுக்கே எட்டாதது இதுக்கு முன்னாடி இது போயிடுறது அப்படின்னு சொன்னால் அப்ப மனசுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய மற்ற இந்திரியங்கள்லாம் எப்படி அதை போய் பிடிக்க முடியும் இல்லையா. அதனால மனசாலேயே அதை தொட முடியலே, அது முன்னால ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப மற்ற இந்திரியங்கள் அதை பிடிக்க முடியாதுதான். ஆகையால எஸ்மாத் பூர்வம் அர்ஷத்து, மனசுக்கே எட்டாததாக இருக்கோ அதனாலதான் மற்ற இந்திரியங்களுக்கும் அது எட்டாததாக இருக்கு. இந்த இந்திரியங்கள் போய் அதை அடைய முடியவில்லை, பிடிக்க முடியவில்லை. இப்போ எல்லா இடத்துலயும் வியாபகமாக இருக்குங்கிறது சொல்லியாச்சு. இந்திரியங்கள்னால இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு ஆச்சு. மனசுக்கு விட வேகமானது அப்படின்னு சொன்னதுனாலே மனசனாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. எல்லா பிராணிகளிடத்திலும் இது ஒன்றாக இருக்கிறது, தனித்தனியாக இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அநேஜத்து சலனமே இல்லாதது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு சோபாதிகமான ரூபம் அத சொல்றார். எப்படி சொல்றார்? இப்ப சொன்னது சம்சார தர்மங்கள் எதுவும் இல்லாத சுத்த ஆத்மஸ்வரூபம். இனிமேல் சொல்லக்கூடியது என்ன? அதுக்கு சோபாதிகமான ஒரு ரூபம். அது என்ன அப்படின்னு கேட்டா, தத்து தாவதா அந்யான் அத்தியேதி திஷ்டது. இந்த இடத்துல பாஷ்யக்காரர் என்ன எழுதியிருக்கான்னு சொன்னா, நமக்கு உலகத்துல தெரியக்கூடிய விகாரங்கள் எல்லாமே சம்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆத்மாவில்தான் தெரிகிறது. ஆனா அந்த ஆத்மாவில இருந்து அந்த விகாரங்கள் நமக்கு நிச்சயமா தெரியல, ஆத்மாவில இல்லாமலே தெரியுது. அதுக்குதான் பேரு பிராந்தின்னு பேரு. ஆத்மஸ்வரூபத்துல இல்லாதது ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிறதாக தெரியுது. கயத்துல இல்லாதது ஆனா இருக்கிறதாக தெரியுது அந்த பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் ஆரோபம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சமஸ்த சம்சார பிரபஞ்சமும் இந்த ஆத்மாவில இல்லாமலே இதுல இருக்கிறதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம். தது தாவதா அந்யான் அத்தேதி திஷ்டத். அந்த ஆத்மஸ்வரூபம் இப்ப சொன்னோமே, எதை பத்தி சொன்னோமோ அது தாவதா அந்யான். தாவதகான வேகமாக ஓடுகின்ற, மற்ற எல்லாவற்றையும் அத்தியேதி தாண்டி போகிறது. அத்தியேதி தாண்டி போகிறது, ஓடாமலேயே. திஷ்டது, திஷ்டதுன்னா ஓடவே இல்லை, அப்படியே இருக்கு. ஓடாமலேயே இந்த ஆத்மஸ்வரூபமானது ஓடுகின்ற எல்லாவற்றையும் தாண்டி போகிறது அப்படின்னு இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம்? போற மாதிரி வாஸ்தவமா ஓடவும் இல்லை, போகவும் இல்லை, ஆனா போகிற மாதிரி தெரியுது.
அது ஓடல, ஆனா ஓடாமலே நின்றுட்டே இருக்கு. ஆனா அந்த ஔபாதிகமாக ஓடுகின்ற மாதிரி நமக்கு ஒரு பிரதீதி. இது சம்சார தர்மம் அத்தனைக்கும் இதுதான் ஒரு உதாரணம். நாம் கர்த்திருவம் இல்லை, நமக்கு கர்த்திருவம் இல்லை, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு கர்த்திருவம் இல்லை. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் கர்த்தாவாக தெரியுது. அதுக்கு சம்சாரத்துல வரக்கூடிய பலபோகம் இல்லை, ஆனா அதுதான் போக்தாவாக தெரிகிறது. ஒரு அச்சேதனமான பொருளை நமக்கு கர்த்தா போக்தாவாக சொல்ல தெரியல. அதனால எல்லாவற்றையும் அதுல ஆரோபித்து நம்ம விவகாரம் நடக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இது தத் தாவதா அந்யான் அத்தியேத்திய திஷ்டது திஷ்டது அத்தியேதி அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பாஷ்யக்காரர் பண்ணியிருக்காருன்னா, தன்னை காட்டிலும் வேறானதுன்னா என்ன? இப்ப சொன்னோமே, மனசு, இந்திரியம், மத்த இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி போகிற மாதிரி போறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த விகாரமும் இல்லை, ஆனா சர்வ விகாரமும் அதுல இருப்பதாக தோன்றுகிறது. இதுதான் அதுக்கு அர்த்தம். இனிமேல் இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி ஜீவனாக இருந்துட்டு இந்த கர்த்திருவ போக்திருவாதி சம்சார சிரமங்களை அனுபவிக்கிற மாதிரி தோன்றுகிறதோ, இதே மாதிரி இதே ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வரனாக இருந்து இந்த சம்சாரத்திலே ஜீவன்கள் ஒவ்வொருத்தரும் நியதமாக ஒரு வியவஸ்தையோடு காரியம் செய்வதற்கும் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறது. தஸ்மின் அப்போ மாதரிஸ்வா ததாதி. இந்த வாக்கியத்துல பதங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கு. தஸ்மின் அப்படிங்கிறதுக்கு சதி சப்தமியாக வச்சுக்கணும். இப்ப சொன்னோமே ஒரு ஆத்ம தத்துவம், இந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த மாதரிஸ்வா அப்போ ததாதி. நான் ஒண்ணு சொல்லி பாக்குறேன் இதுக்கு உதாரணமாக. இப்ப நான் இப்ப பேசுறேன் இல்லையா, என்னோட வாய் பேசுறது, வாக்கிந்திரியம் வேலை செய்யறது. இந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இது பேசுறது. இந்த ஆத்மா இங்க இல்லாத சமயத்துல இந்த வாய் இப்படி பேசுமோ? நிச்சயமா பேசாது இல்லையா? இப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே. இந்த ஆத்மான்னு ஒண்ணு உள்ள இருந்தாத்தான் அது இல்லாத பட்சத்துல முடியாது. அது இருந்தாத்தான் இந்த வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப இங்கேயும் கிட்டத்தட்ட இதே அபிப்பிராயத்தை தான் பாஷ்யக்காரால் சொல்றார். அது என்ன சொல்றா, ஆனா இந்த மாதரிஸ்வா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்றாருன்னா, மாதரி அந்தரிக்ஷே ஸ்வயதி கச்சதி இது மாதரிஸ்வா. அந்தரிக்ஷம்னா ஆகாசம். இந்த ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியது எது? வாயு. வாயுனா எந்த வாயு? இந்த சூத்ராத்மான்னு ஒரு வாயுவை சொல்லுவோம். அதாவது சூக்ஷ்ம சரீரம் அத்தனைக்கும் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய சூத்ராத்மா. அத சூத்ராத்மான்னு தான் சொல்றது. சூத்திரம் ஹிரண்யகர்ப்பன்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த சூத்ராத்மா சமஸ்த பிராணிகளுடைய பிராணனுக்கும் அபிமானியாக உள்ள தேவதையாக இருந்து எல்லா சரீரத்திலையுமே அந்தந்த சரீரத்துல எந்தெந்த மாதிரி வேலைகள் நடக்கணுமோ அந்த காரியங்களை நடத்தி வைக்கிறது. ஆனா அந்த சூத்ராத்மாங்கிறது இந்த ஆத்மா இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால இப்ப சொன்ன இந்த ஆத்ம தத்துவம் இருக்கே, இந்த ஆத்ம தத்துவமானது இருக்க கண்டுதான், இது இருக்கிறதுனாலதான் அந்த சூத்ராத்மான்னு சொல்லக்கூடிய வாயு எல்லா பிராணிகளிடத்திலுமே அபஹான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த அபஹாங்கிற சப்தம் அப்சப்தத்துக்கு த்விதியா பகுவச்சனம். இந்த அப்சப்தம் இங்க லட்சணையா கர்மாவை போதிக்கிறது. அதாவது இந்த வாயு பிராணனுடைய வேலை என்ன? கிரியாசக்தி தானே. அந்த மாதரிஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூத்ராத்மா அபஹா அப்சப்தத்தினால சொல்லக்கூடிய அந்த கிரியைகள் இருக்கே, எல்லா விதமான கிரியைகளும் எதுக்கு எது வேணுமோ அந்த கிரியைகள் எல்லாம் அது ஏற்படுத்தி கொடுக்கிறது, வியவஸ்தையா ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுக்கு ததாதி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணியிருக்கார்.
எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சு சூத்திரத்தினால கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த சமஷ்டியான ஹிரண்ய கர்ப்பங்கிற மாதரிஸ்வா வாயுவானது பிராணிகள் இடத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான கிரியைகளுக்கும் காரணமாக இருந்துருக்கு. அதாவது இந்த பிராணி இப்படி கிரியை பண்ணணும், அந்த பிராணி அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம். குரங்குங்கிறது குதிக்கும், தாண்டும், மற்றவளால முடியாது, இப்படி எல்லாத்துக்கும் அதுகளெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் பிரிச்சு கொடுக்கிறது, பிரிச்சு ஏற்படுத்துறது. இது விபஜத்தின்னு அர்த்தம் வச்சுட்டா சொல்லலாம். அதே ததாதிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணினாருன்னா தாரயதி. இதுகளுக்கெல்லாம் இப்பேற்பட்ட விசேஷமான காரியங்கள் வருதே, இதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிராணிகள் வஸ்துக்கள் அந்தந்த கிரியைகளை தாரணம் செய்கிறதே, அதுக்கு காரணமாக இந்த சூத்ராத்மாங்கிற வாயு இருக்கு. அந்த சூத்ராத்மா இந்த பிராணிகள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இப்படி தாரணம் பண்றதுக்கு காரணமாக இருக்கணுமே, ஆனால் அப்போது அதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இப்ப நாம் சொன்ன ஆத்ம தத்துவம். அநேஜத்து ஏகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆத்ம தத்துவம் அதுதான் ஆதாரமாக இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னதாக ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சரீரத்திலேயோ மற்ற இந்திரியங்கள்லயோ எந்தெந்த கிரியைகள் நடக்க வேண்டி இருக்கோ அந்த கிரியைகள் எல்லாம் இந்த நித்திய சைத்தன்யமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஒரு அதிஷ்டானம் இல்லாட்டா நிச்சயமா வராது. இந்த அதிஷ்டானமாக ஆத்ம தத்துவம் இருக்க கண்டுதான், அதனால தான் இது எல்லாமே நடக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா ஒரு சூத்ராத்மான்னு ஒருத்தர் இருக்கார். ஆனா அந்த சூத்ராத்மா கூட அதிஷ்டானமான இந்த ஆத்மஸ்வரூபம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு. ஆக எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கு, ஆனா அதே சமயத்துல எந்த சம்பந்தமும் இல்லாத சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் இது இருக்கிறது. ஆத்மஸ்வரூபம் இப்ப சொன்ன ஆத்மஸ்வரூபம் அப்படின்னாச்சு. இதே விஷயம்தான் இன்னொரு தடவை சொன்னா திடமா புரிஞ்சுப்பாளையங்கிறதுக்காக அடுத்த மந்திரம், 5வது மந்திரம், இதுவும் இதே விஷயத்தை சொல்றதா. பாஷக்காரால் இங்க அவதாரிக்க சொல்ற மந்திரங்களுக்கு சோம்பல் கிடையாது, அதனால சொன்னத்தை மறுபடியும் சொல்லி கொடுக்கு. ஏன்னா எதிராளி புரிஞ்சுக்கணும், அதை கேட்கிறவன் அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தாத்பரியம். அது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், அதனால சொல்றது மறுபடியும். ததேஜதி தன் ந ஏஜதி தத் தூரே தத்வந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதः தத் ஏஜதி ஒரு வாக்கியம். தன் ந ஏஜதி 2வது வாக்கியம். தத் தூரே 3வது. தத் உ அந்திகே 4வது. தத் அஸ்ய சர்வஸ்ய அந்தஹ 1. தத் அஸ்ய சர்வஸ்ய பாஹ்யதः உ தது உ. இத்தனை வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் சுலபமான சம்ஸ்கிருதமா தான் இது தெரியுது. தத் ஏஜதி ஒரு உபாதியோடு சேர்ந்து இந்த ஆத்மஸ்வரூபம் சலனத்தை அடைகிறது. தியாயதீவ லீலாயதீவ அப்படின்னு பிரகதாரண்யம் சொல்லிக் கொடுக்கும். அந்த மனசுங்கிறது சேர்ந்து கொடுத்தோம்னா இந்த ஆத்மஸ்வரூபம் மனசு அலைபாயும் போது இதுவும் பல குழப்பத்துல அலைபாயிற மாதிரி தெரியுமா. இது மனசு ஏகாகிரமா நிச்சலமா இருந்து கொடுத்தோம்னா இது தியானம் பண்ற மாதிரி ஏகாகிரமா நிச்சலமா இருக்க மாதிரி தெரியுமா. அதனால இதுதான் ஏஜதி, அந்த உபாதியோடு சேர்ந்துண்டு பல சலனங்களை உடையதாக தெரிகிறது. ஆனா தன் ந ஏஜதி, நிஜமாக பார்த்தோம்னா அதுல எந்த சலனமும் இல்லை. எந்த சலனமும் இல்லாமலே அது சலிக்கிற மாதிரி தோன்றுகிறது. அதுக்கப்புறம் தத் தூரே தது அந்திகே, இந்த ஆத்மஸ்வரூபம் அடையணும் அப்படின்னு சொன்னா இது எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அது தெரியணுமே அப்படின்னு கேட்டா ரொம்ப தூரத்துல இருக்கு. தத் தூரே, எவ்வளவு தூரம் போனா அடையலாம். அப்ப ஞானம் இல்லாதவனுக்கு இது ஒரு கோடி வருஷங்கள் போடிண்டே இருந்தாலும் போய் அடைய முடியாது. அதனால அது எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஆக வேதாந்தத்தை படிக்காதவனுக்கு, வேதாந்த மூலமாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு ஜிஜ்ஞாசையே ஏற்படலையோ, வேதாந்தம் படிக்காத அவர்களுக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் அவ்வளவு தூரம் இருக்கு.
கிட்டையே நெருங்க முடியாது, எவ்வளவு ஓடினாலும் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த தூரத்துக்கு இருக்கான். தூரே தத் அந்திகே. ஒரு சமயம் வேதாந்தம் படிச்ச அந்த ஆத்ம ஞானத்தை இவன் சம்பாதித்து விட்டானே ஆனால் அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? தூரத்திலயா? இவனாகவே இருக்கு, அவ்வளவு கிட்ட இருக்கு, இவனாகவே இருக்கு. அதனால ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பதாக இது ரொம்ப அந்திகே, கிட்ட இருக்கிறது, நெருங்கி இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அதே அதுவாகவே இவன் இருக்காங்கிறது ஆயிடுச்சு. சரி, அது மாத்திரம் இல்லை, இப்ப சொன்ன இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ள. அப்படின்னா உள்ளேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளே இப்ப பஞ்ச கோஷங்கள் சொல்றோமா? ஸ்தூலமான சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பிராணமய கோஷம், அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு கோஷம், அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொன்னு, அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொன்னு, அதுக்குள்ளேன்னு பார்த்துட்டே போனோம்னா கடைசியில இது இருக்கும். சர்வாந்தரகான்னு எல்லாத்துக்கும் உள்ள, இதுக்குள்ள என்னன்னா இன்னும் இதுதான் கடைசி, இதுதான் சர்வாந்தரகா. எல்லாத்துக்கும் உள்ளே இருப்பதும் இதுவே. தது அந்தரஸ்ய சர்வஸ்ய, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கும் உள்ள இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. உள்ளதான் இருக்கா, வெளியில இல்லையா அப்படின்னு கேட்டா, தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யத, எல்லா வஸ்துக்கும் வெளியிலையும் இருக்கு. பாஹ்யத அதாவது ஆகாசம் எல்லா வஸ்துக்கும் உள்ள இருக்கு, வெளியில இல்லையா? வெளியில இருக்கு, அது நிறைஞ்சு இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப ஆகாசம் போல எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்கும் உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. ஆக உள்ளத்தான் இருக்கு, வெளியில தான் இருக்குங்கிறது இல்லை, எல்லா இடத்திலும் வியாபித்துக் கொண்டு இருப்பது. அதே சமயத்துல விட்டு விட்டு இல்லை, இங்க கொஞ்சம் இருக்கு அங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு இல்லை, நிரந்தரமாக இருக்கு. அதாவது அனுஸ்யூதமாக ஒண்ணுக்கொண்ணு தனித்தனியாக ஒரு பேதத்தோடு இல்ல, அபிண்ணமாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம். ஆக எப்படி புரிஞ்சுக்கணும் ஆத்மஸ்வரூபத்தை? ஆகாசம் எல்லா இடத்திலும் ஒன்றாக இருப்பதாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, ஆகாசத்தையும் விட இது ஒன்றாக இருக்கக்கூடிய பெரிய வியாபக ஆத்மஸ்வரூபத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆக இந்த 4, 5, 2 மந்திரங்கள்ல இந்த ஆத்மா எப்படி இருக்கு, இதனுடைய உண்மையான ஸ்வரூபம். நாம ஆத்மா அப்படின்னு சொல்றோமே, உபனிஷத்து நமக்கு ஆத்மாவை பத்தி தெரியப்படுத்துறது. நிஜமா பார்த்தா அதனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்தது.